இன்னைக்கு என்ன மூவி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா மறக்குமா நெஞ்சம். மாப்ள ரிக்கி பட்டிங் ஸ்பிரிங் பேட் தானே யூஸ் பண்ணுவாரு. ஸோ யோகேந்திரன் டைரக்ஷன்ல விஜே ரக்ஷன் வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஓவராலா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் டு வேலையிலேருந்து கொஞ்சம் ஸ்கூல் பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அவங்க டிகிரி வந்து கம்ப்ளீட் ஆகாத ஒரு சுச்சுவேஷனாக வந்து மாறுது. ஸோ திருப்பி வந்து எல்லா பேருமே வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து உட்காந்து படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தான் வந்து கதை. ஸோ இதில் என்ன நல்ல விஷயம் காட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம நார்மலாக ஸ்கூல் முடிப்போம், ஸ்கூல் முடிச்சுட்டு வேலைக்கு போவோம், காலேஜ் போவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கு நடுவில் வந்து 12th படித்த பசங்களோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ஸோ அந்த ஞாபகமெல்லாம் வந்து நினைவூட்டும் வகையில் வந்து இந்த படம் அமைஞ்சாலுமே ரொம்ப கான்செப்டில் வந்து அடி வாங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்டிங் ஒரு 20 minutes வந்து கொஞ்சம் ஓகே என்ன நடக்க போகுது, அவங்க போய் பார்க்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறுவிறுப்பு இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த விறுவிறுப்பு இருக்கோ, அந்த கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மறக்குமா நெஞ்சம் பார்த்தா சின்ன கதை தான், பட் ஆனால் லென்த்தாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு 2.25 மணி நேரம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம விஜே ரக்ஷனோட நடிப்பு வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம துல்கர் சல்மான் அண்ட் விஜய் ரக்ஷன் வந்து ரொம்ப ஜாலியாக அவங்களோட கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து விஜய் ரக்ஷன் வந்து அவங்களோட கேரக்டர் வந்து பயங்கர ஜாலியாக ஒரு லவ் பாயாக வந்து காட்டணும்னு வந்து இருந்துச்சு. பட் ஆனால் அவரோட நடிப்பு வந்து கொஞ்சம் பார்த்தா வந்து லைட்டாக ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலையோ அப்படின்னு வந்து தோணுச்சு. இந்த படத்தில் விஜய் ரக்ஷனை தாண்டி வந்து ஸ்வேதா வேணுகோபால் நடிச்சிருக்காங்க, மாலினி வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, அப்புறம் முனிஷ்காந்த் வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, எப்பயுமே வந்து அவர் ஜாலியாகவே பார்த்துருப்போம். இதில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஃபீல் பண்ணார், ஒய்ஃப் இருந்த போது எவ்வளோ லவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. அண்ட் அருண்னு ஒரு கேரக்டர் வந்து இதில் வந்து கொஞ்சம் வில்லன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த வில்லன் எஃபெக்ட் வந்து இன்னுமே கொடுத்துருக்கணும். ஒரு ஸ்கூல் லைஃப்ல வந்து சண்டை போடுவாங்க, அதுவும் வந்து பெஞ்சுக்காண்டி சண்டை போடுவாங்க. லாஸ்ட் பெஞ்சு எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும். ஒரே ஒரு ஃபைட் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி வந்து அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து ஸ்கூல் டேஸ்க்கு வரும்போது அந்த ஃபைட் இருக்காது, 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்புறம் அந்த பையன் தான் வந்து ரக்ஷனுக்கு அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து எப்பயுமே நம்ம விஜய் டிவியில் வந்து தீனா அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து பயங்கர காமெடியாக நல்லா பேசிட்டு ஜோவியலாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி கேரக்டர் தான் வந்து இந்த தீனா இந்த மூவிலையுமே காட்டியிருப்பாங்க. தீனாவோட கேரக்டரை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்திருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ்லாம் வந்து ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது ரக்ஷனோட லவ் ஃபெயிலியர் ஆகும் போதெல்லாம் வந்து ரொம்ப அட்வைசபிளாக இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஓவராலாக கேரக்டர் வந்து ஓகேவா தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களோட நடிப்பை வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கலாம். இன்னுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக காட்டாமல் இன்னுமே நேச்சுரலாக வந்து ஸ்கூல் பசங்களோட அந்த விளையாட்டுத்தனம் அந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னுமே காட்டியிருக்கணும். ஸ்டோரியை வந்து லென்த் பண்ணணுமே சொல்லிட்டு ரொம்ப போரிங்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் படங்கள் வந்து எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. இந்த படம் ஓவராலாக ரேட்டிங் ஒரு 5க்கு எப்படின்னு பார்த்தா ஒரு 1.5 அந்த மாதிரி தான் வந்து கொடுக்க முடியும். கதைப்படி இன்னுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளேயில் தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கான்செப்ட். பட் ஸ்க்ரீன் பிளே அடி வாங்கினனால மட்டும்தான் வந்து இது கொஞ்சம் பேக் அடிச்சிச்சு, கொஞ்சம் போரிங்கான கண்டென்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாகர்கோயில் சைடு அந்த போர்ட் போட்டிருந்தாங்க நாகர்கோயில் சைடு. பட் ஆனால் ஃபுல் அண்ட் க்ரீனிஷாக அந்த ஸ்கூல் இருக்க ஏரியாவே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. ட்ரோன் ஷாட் இருந்துச்சு, அண்ட் க்ளோஸ்அப்பாக இருக்கட்டும், ஒய்டாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்க. அண்ட் கலர் டோன் கூட வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. என்னடா இப்படி எரிக்குது அப்படின்னு வந்து ஒரு பிசுறு தட்டாமல் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால். இந்த படத்தில் வந்து ரொம்பவே பாசிட்டிவான ஒரு மேட்டர் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி தான் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலர் டோனாக இருக்கட்டும், அந்த ஆங்கிளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம ரக்ஷனை வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அழகா நிறைய ஹேர் வச்சுட்டு லைட்டாக பியர் வச்சுட்டு வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் வந்து இதில் வந்து ரொம்ப க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. அது கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவரோட சேஞ்ச் ஓவர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் ஹீரோயின் வந்து நல்லா இருந்தாங்கப்பா, சூப்பராக இருந்தாங்க. அவங்களோட நடிப்புமே இன்னும் கொஞ்சம் வந்து
கரெக்டாக பண்ணியிருந்தா வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா சாங்ஸை வந்து ரொம்பவே வந்து வற்புறுத்தி வந்து அந்த கதைக்குள்ளே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. அத்தனை சாங்ஸ் எதுக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஓகே இந்த படம் வந்து முடிய போகுது அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எல்லா மைண்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா ஒரு சாங் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பியும் வந்து ஓகே முடிக்க போகிறாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு சாங்கை போடுறாங்க. ஸோ சாங்கை வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஓகே வைக்கணும், சாங் வச்சே ஆகணும் அந்த மாதிரி வந்து பொருத்துன மாதிரி இருந்துச்சு. சாங்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஓவராலாக ஓகே தான், பட் 50-50 சொல்லலாம். பட் தேவையில்லாமல் எதுக்கு கதைக்குள்ளே வந்து வைக்கவே வேண்டாம் இருக்க இடத்துல வந்து எதுக்கு வைக்கணும் அப்படின்னு தான் ஒரு கேள்வி. ஸோ அப்படி இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்கும், சலிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம சாங் நார்மலாகவே வந்து சூப்பராக ஓகே, ஒரு பாட்டு கேட்குறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். பட் ஆனால் ஒரு கதைக்குள்ளே வேணும்ன்ட்டே போய் அமுக்கி ப்ரெஸ் பண்ணி வைக்கிறது வந்து நல்லா இல்லை. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்துக்கு 5க்கு 1.5 பாயிண்ட்ஸ் தான், 1.5 ஸ்டார்ஸ் தான் கொடுக்க முடியும். மற்றபடி இன்னும் கொஞ்சம் மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு சொன்னோமே நாங்கள் வந்து அப்படியே போயிட்டோம், சரி சூப்பராக இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்லை. நார்மலாக வந்து முதலும் நீ முடிவும் நீல வந்து அந்த ஸ்கூல் லைஃப் காட்டியிருப்பாங்க. அது வந்து பயங்கர ப்ளசண்ட்டாக சூப்பராக போயிருக்கும். ஓகே இப்படிலாம் இருந்தோம்ல நம்மளோட மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் ஜோவில் கூட வந்து ஓரளவுக்கு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த மூவி வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு லோ பட்ஜெட்டில் பண்ணாலுமே போரிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான், போரிங் மூவி அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த மூவியில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அத்துடன் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம்.